நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸ்ப்ளிட்டுக்கும் பார்ட்டிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரைட், ஸ்ப்ளிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ளிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட்டாக தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கும். இது நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா டியூபிள். ரெண்டோட டேட்டா டைப்ஸும் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணோம், இது டியூபிளாக ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? இது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிஸ்ட்டுன்றப்போ இது வந்து ரிசல்ட் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கிடைக்கும். டியூபிள் அப்படின்றப்போ ரிசல்ட் வந்து நமக்கு பேரந்தஸ்க்குள்ளே கிடைக்கும். ஓகேவா? பார்ட்டிஷன் எப்போவுமே 3 எலமெண்ட்ஸாக தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரியா? இதுதான் மெயின் பார்ட்டிஷனோட மெயினான ரோலு. நமக்கு எவ்வளோ பண்ணாலும் நமக்கு 3 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் பார்ட்டிஷன் பண்ண முடியும். இது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற எலமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். இப்போ 1 by 1 பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இதோட சின்டாக்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்டாக்ஸு ஒரு ஸ்ட்ரிங்கை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்கு டாட் கொடுத்துடணும். ஸ்ப்ளிட்டுன்ற மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரண்டஸ்க்குள்ள ஃபஸ்ட்டு எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். சப்ஸ்ட்ரிங் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு மேக்ஸிமம் ஸ்ப்ளிட் வந்து கொடுக்கலாம், கொடுக்காம கூட இருக்கலாம். அது நம்மளோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரியா? ஸோ இதில் ஒரு 3 இம்பார்ட்டண்டான விஷயத்த சொல்ல போகிறேன். நல்லா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் இந்த ஸ்ப்ளிட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது. ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கோட நேம் எஸ் டாட்டு ஸ்ப்ளிட் ஆஃப் வந்து கொடுத்துட்டு இங்கே நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா ஸ்பேஸை வச்சு தான் ஸ்ப்ளிட் பண்ணோம். நமக்கு நல்லா தெரியும் ஸ்ப்ளிட்டு வந்து லிஸ்ட்டுக்குள்ளே தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு, ஏன்னா இங்கே ஸ்பேஸ் இருக்கா, சரியா? ஸ்பேஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு 0th பொசிஷன், இது நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு 1th பொசிஷனில் கிடச்சிருக்கு. இதுவே நான் ஸ்ப்ளிட்டை ஒரு கேரக்டர் கொடுக்குறேன். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் பீன்ற கேரக்டரை வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ரைட், நம்மளோட கிவன் ஸ்ட்ரிங்கில் இது தான். சரியா? இதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஃபைன், இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ப்ளிட்டில் நம்ம பாஸ் பண்ணுற கிவன் சப்ஸ்ட்ரிங் வந்து இன்க்ளூட் ஆகாது. ரைட்டா? அந்த கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்குறது இன்க்ளூட் ஆகாமல் தான் நம்ம பிரிண்ட் பண்ணோம். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இதை விட்டுட்டு COM அப்படின்றது 0th பொசிஷன்லையும் நெக்ஸ்ட்டு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு என்டையராக இருக்கிறதையும் ஃபஸ்ட்டு பொசிஷனில் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி லிஸ்ட்டுக்குள்ளே டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? வித் ஸ்பேஸோடு தான் செகண்ட் இது இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டானது என்ன அப்படின்னா இப்போ நான் ஸ்ப்ளிட் வித் C கேபிட்டல் C கொடுத்துருக்கேன். நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இங்கே என்ன அப்படின்னா கேபிட்டல் C. ரைட், ஸ்மால் c இருந்தாலும் அது அக்செப்டன்ஸ் கிடையாது. ஏன்னா பைத்தான் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ். ரைட், கேபிட்டல் C வச்சு தான் அக்செப்ட் பண்ணோம். கேபிட்டல் P வச்சு ஃபில் பண்ணும்போது நமக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கனால நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து ஒரு இன்க்ளூட் ஆகும். அப்போ லிஸ்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு கேபிட்டல் C இருக்கனால ஸ்பேஸு கமா கொடுத்துட்டு அகெயின் நமக்கு என்ன கிடைக்கும் OMPUTER. ரைட், அண்ட் எஸ் வந்து இருக்கும். சரியா? கேபிட்டல் S கமா நெக்ஸ்ட்டு C இருக்குது. அந்த சியும் நமக்கு இன்க்ளூட் ஆகாது. ரைட், ஏன்னா இது ஸ்மால் c தானே. அப்போது நமக்கு இதுதான் ரிசல்ட்டாக வந்து டிஸ்பிளே ஆகும். செக் பண்ணி பார்க்கலாம். ரைட், ஸோ ஸ்பேஸு ரிமைனிங் இருக்க எவ்ரிதிங்கும் ஒரு கோர்ஸாக கன்சிடர் பண்ணும். சப்போஸ் என்னோடய ஸ்ட்ரிங்கில் எல்லாமே நான் ஸ்மால் கேஸாக கொடுக்குறேன். சரியா? இந்த சியுமே ஸ்மால் கேஸாக தான் இருக்குது. இப்போ இதே இதை நம்ம ஸ்மால் கேஸ் கொடுத்து நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன அவுட்புட் கிடைக்கும்? ஸ்மால் c வந்து கொடுத்தாச்சு. ரைட், அப்போ ஸ்மால் சின்றப்போ ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு COMPUTER எஸ் இருக்கும். இது ஒரு கோட்ஸ் க்ளோஸ் ஆகும். கமா C இன்க்ளூட் ஆகாது. ஸோ இது ஒரு கோட்ஸு. ரைட், ஸோ இங்கே க்ளோசிங் கோட்ஸு, இந்த C இன்க்ளூட் ஆகாது. ரைட், க்ளோசிங் கோட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட்டாக இருக்கும். ஃபைன், அப்போது எவ்வளோ மேக்ஸிமமாக அந்த கொடுத்துருக்க சப்ஸ்ட்ரிங்கை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண முடியுமோ ஸ்ப்ளிட் பண்ணி லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பிஃபோர் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகும் அப்படின்றது தான். ரைட், இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேபிட்டல் C கொடுத்தா கேபிட்டல் C மட்டும்தான் எடுத்துக்கணும், ஸ்மால் சியை கன்சிடர் பண்ணாது. ஸ்பேஸ் கொடுத்தா ஸ்பேஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். கிவன் ஸ்ப்ளிட் கேரக்டர்ஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே நான் மேக்ஸ் ஸ்ப்ளிட் வேறு கொடுக்குறேன். சரியா? மேக்ஸ் ஸ்ப்ளிட் அப்படின்னா சியை வச்சு தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். எனக்கு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்றப்போ அதுக்கு நம்மளுக்கு எப்படி அவுட்புட் இருக்கும் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஸ்ப்ளிட் வந்து கொடுத்துருக்கோம். 2ஆக உடைக்க போகுது. ஸோ 2ஆக உடைக்கும் போது 0 1 2ன்னு சொல்லி 3 எலமெண்ட் இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அப்போ 3 எலமெண்ட் வரும் அப்படின்னா ஸோ கம்ப்யூட்டர் எஸ் வந்துடும். க்ளோசிங் கோட்ஸு கம்மா நெக்ஸ்ட்டு க்ளோசிங் கோட்ஸில் EINCE சாரி நெக்ஸ்ட்டு EINCE. ஓகேவா?
அப்போது 3 ஸ்ப்ளிட் ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் ஸ்ப்ளிட் வந்து நம்ம 2ன்னு கொடுக்கும்போது 0 1 2ன்னு சொல்லி 3 எலமெண்ட்ஸ் இருக்க மாதிரி தான் நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். சரியா, இங்கே கொடுக்குற மேக்ஸிமம் ஸ்ப்ளிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். சப்போஸ் இங்கே நீங்கள் 1ன்னு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அப்போது நமக்கு 0 1ன்னு சொல்லி 2 எலமெண்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேவா, ஃபைன். ஸோ இதுதான் ஸ்ப்ளிட்டோட மெயினான ரூல். ஸோ பார்ட்டிஷனுக்கும் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லி எடுத்துகிறோம். பார்ட்டிஷன் ஸ்ட்ரிங் டாட்டு பார்ட்டிஷனுக்குள்ளே சப்ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறோம். அந்த சப்ஸ்ட்ரிங் எப்போவுமே மிடில் எலமெண்ட்டாக இருக்கும். அந்த சப்ஸ்ட்ரிங்க்கு முன்னாடி இருக்குது 0th பொசிஷனில் இருக்கும். சப்ஸ்ட்ரிங்க்கு அப்புறம் இருக்கிற ஸ்பேஸோடு சேர்த்துருக்க சைன்ஸுன்றது 3rd பொசிஷனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம டிஆரை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். டிஆர் வந்து மிடில் எலமெண்ட்டாக இருக்கும். அந்த டிஆருக்கு முன்னாடி இருக்கிறது ஃபஸ்ட் எலமெண்ட்டாகவும் டிஆருக்கு அப்புறம் இருக்கிறது 3rd எலமெண்ட்டாகவும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். SCIன்னு இல்லாமல் SCEன்னு சொல்லி நம்ம சப்ஸ்ட்ரிங்கில் இருக்கிறனால ஸோ அந்த கிவன் சப்ஸ்ட்ரிங் இல்லைன்றப்போ ஹோல் ஸ்ட்ரிங்கை ஒரு எலமெண்ட்டாகவும் 0th பொசிஷனில் நெக்ஸ்ட்டு மிடில் எலமெண்ட்டை ஸ்பேஸாகவும் 3rd எலமெண்ட்டை நம்மளுக்கு ஸ்பேஸாகவும் டிஸ்பிளே பண்ணி காட்டும்.